தேவிப்பட்டினம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்த புனித தலம். ராமர் பிரதிஷ்டை செய்த நவபாஷான நவக்கிரகங்கள் கடலின் நடுவே காட்சியளிப்பது இதன் சிறப்பு. 1000 ஆண்டுகளுக்கு முன் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த நவபாஷான நவக்கிரகங்கள் நம்மை வியப்பின் எல்லைக்கு அழைத்துச் செல்கிறது. இந்த தலத்தின் புராதன பெயர் தேவிப்பூர், அதாவது தேவிபுரம். ராமநாதபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வழியில் அமைந்துள்ளது இந்த அற்புத ஸ்தலம். தென் தமிழகத்தின் கடல் சூழ்ந்த பட்டினம் தேவிப்பட்டினம். ராமர் இலங்கை செல்ல பாலம் கட்டினார். இதை கட்டுவதற்கு முன் விநாயகரை பிரதிஷ்டை செய்ய நவபாஷானமிட்ட ஸ்தலம் இந்த தேவிப்பட்டினம். அமைதியான கடலின் நடுவே கரையிலிருந்து 40 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த நவக்கிரகங்கள். இங்கு வரும் அனைவரும் தங்கள் கைகளால் அபிஷேக அர்ச்சனை செய்து வழிபடும் வகையில் அமைந்துள்ளது இந்த அற்புத ஸ்தலம். இனி தேவிப்பட்டினம் பற்றிய சிறப்பு செய்திகளை பார்ப்போம். மகிஷாசுரன் என்னும் அரக்கன் தான் பெற்ற வரத்தை கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வந்தான். தேவர்கள் பராசக்தியிடம் முறையிட்டனர். அவள் மகிஷாசுரனை வதம் செய்ய கிளம்புகிறாள். பராசக்திக்கு பயந்து அசுரன் சக்கர தீர்த்தத்தில் ஒளிந்து கொள்கிறான். பராசக்தி தன் சக்தியால் சக்கர தீர்த்தத்தை வற்றச் செய்து அசுரனை வதம் செய்கிறாள். அன்று முதல் இந்த ஸ்தலம் தேவிபுரம் என்று அழைக்கப்பட்டு வருகின்றது. படைக்கும் கடவுள் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து தேவர்கள் மற்றும் அசுரர்களால் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்ற வரத்தை பெற்ற ராவணன் தனக்கு மனிதனால் மரணம் வரக்கூடாது என்று கேட்கவில்லை. இதுவே ராம அவதாரம் தோன்ற காரணம் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ராவணன் சீதையை கவர்ந்து செல்கிறான். ராமர் அவனை வதம் செய்ய கிளம்புகிறார். தேவ சாஸ்திரங்களில் குறிப்பிட்டது போல் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னால் பிள்ளையார் பூஜை மற்றும் நவக்கிரக பூஜை செய்வது வழக்கம். அந்த சமயத்தில் தேவிப்பட்டினம் வந்த ராமர் தன் கைகளால் பிரதிஷ்டை செய்ததுதான் இந்த நவக்கிரகங்கள். இங்கு பூஜை செய்துவிட்டு கிளம்பிய ராமர் வெற்றியுடன் திரும்பி வந்தார். ஆதலால் இங்கு பிரார்த்தனை செய்தால் நவக்கிரக தோஷங்கள் விலகும் என்பது சத்தியம். இந்த திருத்தலத்தில் முன்ஜென்ம பாவங்கள் தீர மற்றும் பிதுர் கடன் கழிக்க தர்ப்பணம் செய்யலாம். பக்தர்கள் வாழ்வில் ஒரு முறையாவது இந்த தலத்திற்கு வந்து நவக்கிரகங்களின் அருளாசிகளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.